ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதோட ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் மாட்டோம், பேசிக்கலாம் மாட்டோம். ஆனால் நான் நல்லா வரணும், எனக்கு எந்த டைம்லேயும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிற ஒரு சோல் இவங்க. ஸோ இவங்க சொன்னால் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அனுபமா பற்றி தான் சொல்லணும். ஆக்சுவலாக உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது அனுபமாவோட பேக்ரவுண்ட் பற்றி. பட் ஷீ இஸ் அ சிங்கிள் லேடி அண்ட் நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாய் கிருபா அகாடமியை கொண்டு வந்தாங்க, எப்படி இன்னைக்கு ஆல்பபெட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி இன்னைக்கு மேலும் மேலும் வளர்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு பின்னாடி நிறையா கஷ்டங்கள் இருக்கும், பட் அவங்க அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. நம்ம லேடிஸ் சொல்லுவோம், நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் இது பண்ண முடியாது, என்னால் அது பண்ண முடியாது. அனுபமா கிட்ட ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதே கிடையாது. நானும் அவங்களோட சென்டரில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தேன். பட் அந்த இன்ஸ்பிரேஷனால் ஷுவராக அனுபமா பெருசாக வர்றதுக்கு என்னோட பங்கு கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் இந்த ஸ்கூலுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது சக்ஸஸ் ஆகணுன்றது என்னோட விஷ். மேபி அதை நெக்ஸ்ட் இயர் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். அண்ட் விமென்ஸ் டே விஷஸ் சொல்லணுன்னா மோர் அண்ட் மோர் அனுபமா யூ டிசர்வ் அ லாட். அண்ட் இந்த ஸ்கூல் கொண்டு வந்ததுக்குமே இனிஷியல் லெவல் ஸ்டாஃப்ஸ் ஷீபா மேம், அபிராமி, எனக்கு சில பேரோட ஸ்டாஃப்ஸோட பேர் தெரியல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் பிள்ளைங்க ஆடுறத ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அவங்க இவ்வளோ கூட்டத்தையும் கவனிக்காமல் அவங்க டான்ஸ் பண்ணி என்னமோ அவங்களுக்கு ஈவெண்ட் வைக்கிற மாதிரி அந்த ஃபீல், இது நம்மளுக்காக அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம், நம்ம ஸ்கூலுக்காக அப்படின்னு பண்ணதுக்கு வெரி பிக் ப்ரௌட் டு ஆல் த டீச்சர்ஸ் ஹியர். அண்ட் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ப்ளீஸ் எல்லாரும் உங்கள் சீட்டில் இருந்து இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கரெக்டாக பார்க்க முடியும். அண்ட் மோர் ஓவர் we expect your complete cooperation to bring this Alphabet Preschool into a very big international school very soon. And wishing you all the best for all teachers, caretakers, and special wishes to Anupama. You deserve a lot better. தேங்க்யூ. பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது. இதோ வரேன், இதோ வந்துட்டேன். ஸ்டேஜே வேண்டாம், ஸ்டேஜில் பாராட்டுற அளவுக்கு இவங்க அப்படி இல்லை, அதை விட வேர்ல்டு லெவலில் பாராட்டுற அளவுக்கு இவங்க இருக்காங்க. நான் என் குழந்தைய வச்சே சொல்கிறேன், எங்கள் யாழினி வந்து எப்போ வந்தாலும் அழுதுகிட்டே வருவா. நான் யாழினியோட பாட்டி, நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், என்னை ஸ்டேஜ் ஏற்றுங்க, நான் டான்ஸ் ஆடணும், என்னை எதையாவது பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதை மட்டும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் 35 வருஷம் சர்வீஸில் இருக்கேன். ஆனால் பெஸ்ட் விமன் இந்த வருஷத்தோட 2026ஓட மகளிர், சிறந்த மகளிர்னா இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க, அவங்க வந்து அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒருத்தவங்க சொல்லும் போது அந்த ஒரு வேர்டை சொல்கிறாங்க, அந்த வேர்டே எனக்கு பிடிக்கல, அவங்க அதுக்கு ஆப்டான பர்சனே இல்லை. நான் பார்த்து சொல்கிறேன், அப்படி அந்த வேர்டோட பர்சனாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு முன்னேறியே இருக்க முடியாது. இந்த டீச்சர்ஸுங்களை பார்க்குறேன், எனக்கு என்னை ஏங்க கூப்பிட மாட்டேங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க. அதை தாங்க, இல்லைம்மா விடுமா அப்படின்னா, எப்படிலாம் இருக்கீங்க டீச்சர்ஸு, எங்கள் ப்ரொஃபஷனே வேறு, நீங்களாம் அப்படியே செதுக்கப்பட்டவங்களா இல்லை இவங்க உங்களை செதுக்குறாங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு என் குழந்தை டான்ஸ் ஆட சொல்லி ஓகேங்களா. இந்த லெவலுக்கு யாழினி பேசுறதுக்குலாம் நீங்கள் தான் காரணம். அன்னைக்கு நான் ஒரு முறை வாக்கு சொல்லியிருந்தேன், இந்த லெவலில் விட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். மேடம், இன்றைக்கும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்க. பிறகு கை வலி மறந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை பாராட்டும் போது வலி தெரியல, மைக்கை பிடிச்சிட்டு இந்த கையில், இதுவே பிரேக் தான். ஸோ இவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது என்னவோ நான் பண்ணணும்னு ரெடி பண்ணுறேன். உங்களால் என்ன முடிஞ்சு அவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, நம்ம செய்யணும்னு நினைங்க. உங்கள் எல்லாரையும் கரம் தூக்கி வளைக்கிறேன். இது வந்து மென்மேலும் இந்த டிபார்ட்மெண்ட் வளரணுன்றதுக்கு என்னோட என்ன சொல்கிறது, வயசு 57 வயசில் நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். பிளெஸிங் நீங்கள் பெஸ்ட்டாக வாங்க உங்கள் டீச்சர்ஸ் தான். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ. யார் கேட்ட தேங்க். ஓகேங்களா, நன்றிங்க. யாராவது பாராட்டணும் அப்படின்னீங்கன்னா தயவு செய்து முன்னாடி வந்து அவங்கள பாராட்டுங்க. ஐயோ, என்ன டிபார்ட்மெண்ட், டீச்சர்ஸ், கேர்டேக்கர். என் குழந்தை அழுதுகிட்டே வந்த குழந்தை
ஃப்ரண்ட்ல வந்து தேங்க்யூன்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே நன்றி. நீங்க மென்மேலும் வளரணும். சந்தோஷம். நன்றி நன்றி. இல்ல, ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்களேன். விமன்ஸ் டேல எல்லா பெண்களும் இருக்காங்க. ஆனா அதுல பாருங்க சார் ஒருத்தர் தான் ஜென்ஸா இருக்காரு. இதுவே நம்ம முன்னேறி நிறைய வந்துட்டோம்னு தெரியுது. சார் கோச்சுக்காதீங்க, நான் தனியா சொல்றேன். ஸோ விமன்ஸ் டே சக்சஸ்ஃபுல் லேடி விமன் நாட் எ தட் அந்த மேட்ரே கொண்டு வராதீங்க. ஷீ இஸ் a சக்சஸ்ஃபுல் லேடி. ஸோ இவங்களால நீங்கெல்லாம் முன்னேறுவீங்க, என் குழந்தையும் முன்னேறும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக என்னோட ஆசை என்னன்னா, அனுபவா மேம் ஸ்கூல் வந்து யூகேஜியில் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதுவும் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலாக போகணும்னு என்னோட ஆசை. பண்ணிடலாம். ஏன்னா சரௌண்டிங்கில் வந்து நாங்கள் 10 ஸ்கூலுக்கு மேலே தேடி தேடி தான் வந்து இப்போதைக்கும் நான் எமோஷனாக பேசினாலே. ஏன்னா வந்து நாங்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு விரும்பி இந்த ஸ்கூலில் வந்து 10 ஸ்கூல்ஸ் மேலே தேடி வந்து சேர்ந்தோம். அது எப்போவுமே சொல்வேன் நான் மேம் கிட்ட மீட் பண்ணும்போது எல்லாமே. எப்பவுமே நாங்கள் வந்து அதை செரிஷ் பண்ணிப்போம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் பேசிக்கும் போது நல்ல ஸ்கூலில் தக்ஷு நல்லா டேலண்டடாக வரான்ல, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு வராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் கூட நாங்கள் ரொம்ப பேசிப்போம். என்னோட மாமா கிட்ட பிக்னிங்க கிட்ட எல்லாம். அதே சமயம் மேம்ஸும் பார்த்தீங்கன்னா மேம்ஸ் கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே என் பையன் சேட்டை பண்ணால் கூட என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணான்னு கேட்டால் கூட ஒன்றும் பண்ணல, சேட்டை தான் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லுவாங்க. இப்போ யூகேஜிக்கு அப்புறம் எங்க சேர்க்குதுன்றது தான் என்னோட கவலையா இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா சரௌண்டிங்ல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, கிட்டேயே நிறைய எபினேசர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ அதை வச்சு நான் யூகேஜி முடிக்கிறதுக்குள்ள பிளே குரூப்லன்னு என் பையன் யூகேஜி முடிக்கிறதுக்குள்ள நீங்க நெக்ஸ்ட் லெவல் போயிட்டீங்கன்னா எனக்கு கவலையே இல்லை. கண்டிப்பா கண்ணை மூடிட்டு உங்க ஸ்கூல்ல நான் சேர்த்துருவேன். இது ஒன்று தான் என்னோட ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட. தேங்க்யூ மேம் அண்ட் கேர்டேக்கர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ மேம். இது வரைக்கும் என் டீச்சர்ஸ் பேசி நீங்கள் பார்த்ததே இல்லை. அதனால இப்போ நான் டீச்சர்ஸ் கிட்ட கொடுக்குறேன். அவங்க குழந்தை 3 வருஷமாக எங்ககிட்ட தான் படித்தான். இப்போது இன்னும் ஒரு மாதம் தான் இருப்பான். அந்த யூகேஜி செட்டே கொஞ்சம் பிரிய போகிறோங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வருஷம் இது பழக்கமாயிடுச்சு. மது ஏதோ பேசணுமா? வேணும். இங்கே நிற்கிறதெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. இன்றைக்கெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நான் மறுபடியும் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆல் பேரண்ட்ஸ், மை டீச்சர்ஸ், மை கேர்டேக்கர்ஸ், மை சாய் கிருபா ஸ்டாஃப்ஸ், மது, பிங்க் ஈவெண்ட்ஸ் பிராண்டிங், எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் மதர்ஸ் யாரையாவது விட்டுட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அத்தனை பேருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் நம்மளோட சீஃப் கெஸ்ட்டாக வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த மேம் பிரியங்கா மேம்க்கும் டாக்டர் மிதுன் தேசிகனுக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you.